ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவனுக்கு வேலைக்குச் செல்ல விருப்பமில்லை. காலையில் எழுந்ததும் சாமானிய வேலையாக ஏதாவது செய்து கொண்டு பிறகு நண்பர்களுடன் நேரத்தை கழிக்க வேண்டும் என்பதே அவனுடைய வழக்கம். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது, அரசு வேலை. அவனது அம்மா எப்போதும் சொல்வாள், ராமு, உனக்கு வேலை வேண்டும் என்றால் உழைப்பு வேண்டும். அரசு வேலை யாருக்கும் எளிதில் கிடைக்காது என்றார். ஆனால் ராமு, நான் எல்லாம் பெரிய ஆளும்மா, லக்குலா ஒரு நாள் தேர்வு எழுதுவேன், அதிலே வெற்றியும் பெற்று அரசு வேலையும் வந்துரும் என்ற நம்பிக்கையில் இருந்தான். ஆனால் படிக்காமல், அதற்கான முயற்சி செய்யாமல் சோம்பலாக நேரம் கழித்து வந்தான். ஒரு நாள் ராமுவுடன் சேர்ந்து பள்ளியில் படித்த கார்த்திக் கிராமத்திற்கு வந்தான். அவன் ஒரு சிறந்த அரசு அதிகாரியாக வேலை பார்த்து வந்தான். சீருடையில் கார்த்திக் வந்ததை பார்த்த ராமு வியப்புடன் கேட்டான், டே கார்த்திக், எவ்வளவு வேகமாக முன்னேறிட்ட? நாம ஒரே வகுப்புல தானே படிச்சோம் என்றான். கார்த்திக் சிரித்த வண்ணம் பதிலளித்தான், ஆமாம் ராமு, நாம ஒரே வகுப்புல படிச்சோம். ஆனால் நான் தினமும் 6 மணி நேரம் படித்தேன். தேர்வுக்கு தயாரானேன். பல தடவைகள் தோல்வியடைந்தேன். ஆனாலும் நம்பிக்கை இழக்காம உழைத்தேன். அதனாலதான் இப்போ இவ்வளவு உயரம் என்றான். ராமுவுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அவனது மனத்தில் பல எண்ணங்கள் ஓடின. நான் ஏன் படிக்கலை? ஏன் தினமும் வீணாக நேரம் கழிச்சேன் என எண்ணினான். அன்றிரவு அவன் அம்மாவிடம் சொன்னான், அம்மா, இனிமேல் நான் என்னுடைய சோம்பேறித்தனத்தை கைவிடுவேன். உழைப்பால்தான் வெற்றி என்ற உன் வார்த்தைகள் இப்போ புரிகிறது. உழைப்பின்றி ஊதியமில்லை. அதிலிருந்து ராமு தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து படிக்க ஆரம்பித்தான். பழைய பழக்கங்களை கைவிட்டான். டிவி, மொபைல் பார்ப்பதையெல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்தான். கார்த்திக் கொடுத்த பாடப் புத்தகங்களையும் இணையவழி குறிப்பு வகுப்புகளையும் பயன்படுத்தி முழுமையாக தயாரானான். 1 வருடம் கடுமையாக உழைத்த பிறகு ராமு தேர்வில் வெற்றி பெற்றான். அரசு அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தான். அந்த நாள் அவனது குடும்பத்திற்கும் பெரும் மகிழ்ச்சி நாளாக இருந்தது. அந்த வெற்றியின் பின் ராமு சொன்னான், நான் புரிந்து கொண்டேன். சோம்பலால் சீரான வாழ்க்கை கிடையாது. உழைத்தால்தான் உண்மையான வெற்றி வரும். இந்த கதையில உழைப்பின்றி ஊதியமில்லை என்ற பழமொழியின் அர்த்தம் தெளிவாக தெரிகிறது. நம்முடைய முயற்சி, நேரம், பொறுமை ஆகியவை சேர்ந்து வெற்றியை உருவாக்குகின்றன. முயற்சியை தவிர்த்துவிட்டு ஆசையை மட்டும் கொண்டு வெற்றி பெற முடியாது. ஓகே குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.